தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவே கூட்டணியில் இருந்து பிரிந்து தனித்து களம் காண்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். ஸ்டாலின் ரொம்ப ராசியானவர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியாக விலகி கலகலத்து வருவதாக பேச்சு. ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார். அதோட இந்த காங்கிரஸ் கட்சி அடி பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு. அப்படி ராசியான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சரின் ஸ்பெயின் சுற்றுப்பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்று மக்கள் சந்தேகிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள் சென்னை மற்றும் பெருந்துறையில் உள்ள நிலையில் ஸ்பெயின் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி. வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமும் ஈர்த்த முதலீடுகள் பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா ஸ்டாலின்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்ததாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வராமல் விடியா திமுக ஆட்சி விளம்பரத்திலேயே 3 ஆண்டுகள் கடந்துவிட்டதாக விமர்சனம். கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தோம்? 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம். நெஞ்ச நிமித்திற்கு காலத்தை கூப்பிட்டாங்க சொல்லுவோம். உரிமையான நாடாளுமன்றத்தில் அண்ணா விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கேயும் மக்கள் நிம்மதியாக இல்லை. தமிழ்நாடு முழுவதும் எந்த திட்டங்களும் இல்லை. எந்த நல்லதும் நடக்காததால் மக்கள் அனைவரும் வருத்தத்தில் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எங்கேயுமே மக்கள் சரியா இல்லை, நிம்மதியா இல்ல. ஒரு வேலை நடக்கல, ஒரு திட்டங்கள் நடக்கல. இதுனால ஸ்டாலின் பெறக்கூடிய திட்டங்கள் எடப்பாடி நிதி வரைக்கும் ஒரு திட்டங்கள் நடக்குது. அத்தனை ஆட்சி போன எடப்பாடி காவிரி நீர் பிரச்சினைக்காக நாடாளுமன்றத்தை முடக்கிய அதிமுக எம்பிக்கள் எங்கே? நாடாளுமன்றத்தில் சீட்டை தேர்த்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக எம்பிக்கள் எங்கே? தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கடும் தாக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக 24 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும். நம்முடைய எம்பி வச்சு ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் பொய் வழக்கு போடும் காவல்துறை மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கோஷம். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர். பலமுறை சம்மன் அளித்தும் தலைமறைவாகி உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் எங்கிருக்கிறார் என அமலாக்கத்துறையினர் கேள்வி. செந்தில் பாலாஜியின் பெற்றோர் வீட்டில் உள்ள CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றி விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் நியமனம். ஒரு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் 2 இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். திமுக அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசுவுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க தனக்கு தலைமை நீதிபதி அனுமதி அளித்துள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தகவல். பிப்ரவரி 27, 29, மார்ச் 3 மற்றும் மார்ச் 5ஆம் தேதிகளில் வழக்குகளை விசாரிக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு ஒரே நேரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயில் அனுப்பப்பட்டதால் பரபரப்பு. பீதியடைந்த பெற்றோர் பள்ளிகளுக்கு விரைந்து குழந்தைகளை அழைத்து சென்றதால் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது.
சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாமூல் மற்றும் ஓசி பரோட்டா கேட்டு கடை உரிமையாளரை தாக்கிய சில்வண்டுகள். சிசிடிவியில் சிக்கிய சில்வண்டுகள் 3 கைது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஒரே கிராமத்தில் 14 குழந்தைகள் மர்ம காய்ச்சலால் பாதிப்பு. ஏற்கனவே ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் மற்ற குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. சென்னை கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதால் சில்லறை காய்கறி வர்த்தகம் 40% வீழ்ச்சி. விடியா திமுக அரசின் வீம்பால் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் முதல் வியாபாரிகள் வரை அனைத்து தரப்பினரும் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பு. இது தேவையில்லாத வேலை. இங்கே டிராஃபிக் பிரச்சனை இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லி இங்கே இருக்கிறவங்க ஒருத்தன் தூக்கு போட்டு சாவர அளவுக்கு நிலைமை உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கின்னு இருக்காங்க. இந்த அரசு இந்த தாக்கத்தை கொடுத்து வாழ்வாதாரத்தை எழுந்து எல்லாருமே ஒன்றுமே சொல்ல முடியல, வெக்கக்கேடாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மூட்டைக்கு 50 ரூபான்னு போட்டாலும் ஒரு 1000 2000 சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தற்காலிகம் பஸ் ஸ்டாண்ட் மாற்றுறதால இப்போதைக்கு ஒரு 300-400 சம்பாதிக்க அது செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் சரியாக இருக்குது. தென்காசியில் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் வீரவசனம் பேசிக் கொண்டிருந்த பண்டீர். வர்தா புயலே தோற்று போகும் அளவிற்கு காற்று வீசிய அவலம். பாமாயில் இறக்குமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் விவசாயிகள் கோட்டை முற்றுகை போராட்டம். வாழ்வாதாரம் வேண்டி போராடிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று விடியா அரசின் ஏவல் துறை அராஜகம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே லோடு ஆட்டோ மோதிய விபத்தில் பெண் உயிரிழப்பு. விபத்து தொடர்பான நெஞ்சை பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியீடு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் அவல நிலையால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவிப்பு. டிசம்பர் மாதத்தில் பெய்த கனமழையால் சேதமடைந்த மருத்துவ உபகரணங்களை சீரமைக்காமல் விடியா திமுக அரசு மெத்தனம். நாகை மாவட்டம் ஆலங்குடி அருகே 2100 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைய தலைமுறை சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.